நீ வார்த்தையின்படி ஒரு காரியத்தை செய்யும் பொழுது பயப்படவே வேண்டாம். அதிலே கர்த்தர் உன்னோடு கூட உன்னை ரட்சிப்பதற்காக எப்பொழுதும் இருக்கிறார். பெரிய பெருவெள்ளம் எல்லாம் வரும் பொழுது பாருங்க, ஹெலிகாப்டர்ஸ்ல வந்து காப்பாத்துறாங்க, போட்ஸ்ல கூட காப்பாற்ற முடியாது. அந்த நேரத்துல மேல பறந்து வந்து அழகா ஒருத்தன் கீழே கயர்ல இறங்கி வந்து தத்தளிக்கிறவனை தூக்கி எடுத்துறான். இந்த மாதிரி எல்லாம் உலகத்திலே இந்த அனுபவங்கள் இருக்கும் பொழுது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எந்த ஆபத்திலிருந்தும் உன்னை காப்பார், எந்த பாவத்திலிருந்தும் உன்னை காப்பார். உன்னுடைய விசுவாச முயற்சிகளில் வருகிற தடுமாற்றங்களில் இருந்தும் உன்னை ரட்சிக்க இந்த கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அவர் அதை செய்வார். அவரை பற்றி அந்த தைரியம் உங்களுக்கு இருக்கட்டும். விசுவாசத்தில் இறங்கி செயல்படுகிற மக்களை ஒரு பொழுதும் அவர் கைவிட மாட்டார். ஆனால் சோதனைகள் வரும். அலைகள் பலமாயிருக்கிறதை கண்டு பேதுரு பயந்தார். மரணத்தின் நிலைமை போன்ற சூழ்நிலை தான். ஆனால் அடுத்த நிமிஷம் கர்த்தர் கரம் நீட்டி பிடித்தார். இதே மாதிரி நம்முடைய விசுவாச பாதையிலே சில வேளைகள்ல நாம ஐயோ முடியலையேன்னு சொல்லி தத்தளிக்கிற நிலைமையா இருக்கும். அடுத்து மரணம் தானோ என்று இருக்கும். இனி எல்லாம் முடிஞ்சு போச்சோன்னு இருக்கும். ஆனாலும் பயப்படாதிருங்கள். கர்த்தருடைய வசனத்தை விசுவாசித்து நீங்க வாழ்க்கையில செய்யக்கூடிய எந்த காரியத்திலும் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஒரு ரெஸ்கியூ போட் மாதிரி ஆண்டவர் கூட நிற்கிறார் ஐயா. ஒரு ஹெலிகாப்டர் மாதிரி கர்த்தர் நம்ம மேலே அவர் அசைவாடி கொண்டு இருக்கிறார். பறந்து காக்கிற பட்சியை போல நான் எருசலேமின் மேல் ஆதரவா இருப்பேன் என்று சொன்ன கர்த்தர் நம்மேல் எப்பொழுதும் அசைவாடி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா.